ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேஷா ஷோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபிஃப்த் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாமா. இந்தியாட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்சின்னு சொல்லி ஃபிஃப்த் ப்ரோக்ராம் இருக்குது. பட் ஆனால் டிலே ஆகிட்டே இருக்குது. ஆண்டி அதர் ஹேண்ட் பார்த்திங்கன்னா சைனீஸ் வந்து J21 ஒன்று வச்சுருக்காங்க, J31 சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. J31 வந்து எக்ஸ்போர்ட் வேரியன்ட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிஸும் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க வாங்குறதுக்கு. பட் இந்தியாவுக்கும் ஒரு ஃபிஃப்த் ப்ரோக்ராம் வேணும்ல ஏஎம்சிக்கு முன்னாடி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கண்ட்ரிஸ் வந்து ஃபிஃப்த் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து யூஎஸ் அவரோட F-35 ஆஃபர் பண்ணுறாங்க. ரஷ்யன்ஸ் வந்து S-57 நல்லாவே புஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஒரு சில சீஃப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா F-35 செட் போயிடலாம் சொல்கிறாங்க. ஏன்னா F-35 வந்து ஹைலி ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்ட். ஆனால் F-35ல இருக்க ஒரு பேக்ட்ராப் என்னன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அவங்களோட மிஷின் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அவங்களோட ரேடாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் S-57 பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்மளோட ரேடாஸ் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், நம்மளோட மிசைல்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரேஞ்ச் இருக்கும். ஸோ S-57 F-35 பார்த்தோம்னா F-35 நல்லா ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்ட். ஆனால் S-57 வந்து நல்ல டாக் ஃபீட்டில் ஈடுபடக்கூடிய ஏர்க்ராஃப்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து S-57 வாங்கலாமா இல்லை F-35 வாங்கலாமான்னு சொல்லி கீழே உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே.